ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சம்பா கோதுமை ரவையில் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ நம்ம உப்புமா செய்கிற மாதிரியே தாளிச்சிக்கலாம். கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு, இது கூட நம்ம ஹெல்த்தியாக சேர்க்கணும்னு சொல்கிறதுக்காக நான் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கேரட் கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் 2மே கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். கேரட் மட்டும் வீட்டில் இருந்துச்சு, அது மட்டும் எடுத்திருக்கேன். கேரட் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நம்ம எப்பவுமே உப்புமா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும். சிம்பிளாக பசங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது போல் செஞ்சு கூட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி சம்பா கோதுமை ரவை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நொய் மாதிரியே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த கிளாஸில் அளந்து எடுத்துக்கிறோமோ அதே அளவில் 3 பங்கு வந்து நம்ம ரவைக்கெல்லாம் 2 பங்கு தான் தண்ணி வைப்போம். இது வந்து சம்பா ரவைன்றதுனால சீக்கிரமாக வேகாது. அதனால் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3 டம்ளர் வந்து ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் நேரம். நம்ம இப்போ எப்படி நம்ம உப்புமா செய்வோமோ அதே மாதிரி தான். இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா கொதிக்கும் பொழுது நம்மளுடைய எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இது போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வேகாமல் போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், முக்கால்வாசி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இந்த பதத்தில் வெந்ததும் நம்ம வந்து இறக்கிடலாம். இது கூட நம்ம பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பீன்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து வாசனைக்காக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன பேக்கெட் நெய் தான் ஆட் பண்ணுறேன். நெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த லாஸ்ட் டைமில் இறக்கும்போது நான் வந்து நெய் ஆட் பண்ணி இறக்குறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ வந்து இது போல் நம்ம வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து காலையில் என்ன செய்கிறது நம்ம யோசிக்கிறது பதிலாக இது போல் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இது போல் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.